காலமாக விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை தற்போது மெல்ல மெல்ல குறைய தொடங்கியிருக்கிறது. முதலீட்டாளர்களை வியப்பில் ஆழ்த்திய தங்கத்தின் விலை வீழ்ச்சி வரும் மாதங்களில் 80,000 குறைய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தங்கம் விலை உயர்வு கவலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது அவர்களை குஷிப்படுத்தும் விதமாக இந்த அப்டேட் வெளியாகியுள்ளது. சர்வதேச அரசியல் மாற்றங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் விற்பனை போக்கு இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ரஷ்யா, யுக்ரைன் அதேபோல இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய காலம் முதல் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம் காட்டி வந்தனர். இதுவே விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆனால் தற்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தூதரக பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா முன்னெடுத்து வருவதால் சர்வதேச பொருளாதார சந்தையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. போர் பதற்றம் குறையும் போது முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்றுவிட்டு மற்ற பங்குகளில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். இதுவே தங்கத்தின் விலை சரிவுக்கு வழிவகுத்துள்ளது. லட்சத்தை தொட்டிருந்த தங்கம் விலையால் கவலையில் இருந்து வந்த ஏழை மக்களுக்கு இந்த செய்தி ஒரு சிறிய ஆறுதலை தந்துள்ளது. உலக பொருளாதார சந்தை நிபுணர்களான அனுஜ் குப்தா மற்றும் அமித் கோயல் ஆகியோரின் கணிப்பின்படி வரும் மாதங்களில் தங்கம் விலை ரூபாய் 80,000 முதல் 90,000 கீழ் வர வாய்ப்புள்ளது என கணித்துள்ளனர். அதே சமயம் அமெரிக்காவுடனான மோதல் போக்கால் டாலரின் பயன்பாட்டை பெருமளவு ரஷ்யா குறைத்திருந்தது. தற்போது அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழலில் சர்வதேச வர்த்தகத்தில் மீண்டும் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல டாலரின் தேவைக்காக தங்கத்தை ரஷ்யா விற்கும் என்பதால் தங்கம் விலை பெருமளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.